உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசனப் பெட்டகம். இயேசுவே கர்த்தர். இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார். இயேசுவே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர். கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார். வசனப் பெட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் நித்திய ஜீவன். Eternal life. Eternal life traditionally refers to continued life after death. Eternal life is God's life, divine life, and it is quite different and distinct from natural, physical or human life. What the Bible says in John 3:36, we read, "Whoever believes in the Son, Jesus Christ, has eternal life." Meaning, the believer is having eternal life at present, and it is not something that starts when they die. Rather, eternal life begins the moment a person exercises faith in Christ and continues with God after his physical death. In Romans 6:23 we read, "For the wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus our Lord." Eternal life is a free gift of God to believers in Christ Jesus. Where and how to get eternal life? There is only one place where eternal life can be found is in Jesus alone, and all who possess Christ have eternal life. What will happen to those who do not have eternal life? In 1 John 5:12 says, "Whoever does not have the Son of God, Jesus Christ, does not have life." Meaning, all who are without Christ, who do not possess Christ, are spiritually dead and do not have eternal life. Now, the choice has to be made. Eternal life or eternal death. Which? Choose eternal life by confessing that Jesus is the Son of God and accepting Jesus Christ as your personal Lord and Savior in your life. And He will save your soul from eternal destruction in hell. God bless you all. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம். நீதிமொழிகள் 8:35 வாசிக்கிறோம், "என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான்." மத்தேயு 7:13-14 வாசிக்கிறோம், "இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்." மத்தேயு 10:39 வாசிக்கிறோம், "தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான்." யோவான் 10:28-29-30 வாசிக்கிறோம், "நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்" என்றார். யோவான் 4:14 வாசிக்கிறோம், "நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும்" என்றார். யோவான் 3:16 வாசிக்கிறோம், "தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்." ரோமர் 5:21 வாசிக்கிறோம், "ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது." ரோமர் 6:23 வாசிக்கிறோம், "பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்." 2 கொரிந்தியர் 4:17-18 வாசிக்கிறோம், "மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்." கலாத்தியர் 6:8 வாசிக்கிறோம், "தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன்
ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். 1 தீமோத்தேயு 6:12 வாசிக்கிறோம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். 1 தீமோத்தேயு 1:16 வாசிக்கிறோம், அப்படியிருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். 1 பேதுரு 5:10 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 1 யோவான் 2:17 வாசிக்கிறோம், உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 5:11 வாசிக்கிறோம், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம். 1 யோவான் 5:13 வாசிக்கிறோம், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். ஆம், ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தரையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவோம், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வோம். ஆவிக்கென்று விதைத்து ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம்.